எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, சிக்கன் 65 மாதிரியே உருளைக்கிழங்கு 65 ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆலு 65 ரெசிபி 15ல இருந்து 20 நிமிஷத்துலயே வந்து செஞ்சிடலாம். சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ 65 பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து மீடியம் சைஸ்ல 4 உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கோங்க. 4 உருளைக்கிழங்கு காமிச்சேன் இல்லையா, ஸோ அதே வந்து தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி வந்து பீசஸா வந்து கட் பண்ணிக்கோங்க. கியூப்ஸா வந்து கட் பண்ணிக்கோங்க. பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் இல்லாம ரொம்ப பெருசாவும் இல்லாம இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இதை ஒரு பாத்திரத்துல வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கியூபா வந்து கட் பண்ணிக்கோங்க. பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப குட்டியாவும் இல்லாம மீடியம் சைஸ்ல இருக்கணும். சரிங்களா? இப்ப ஒரு பாத்திரத்துல வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் வந்து வேக விட்டாலே போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சிடும். தண்ணி வந்து கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுல இருக்கிற உருளைக்கிழங்கு வந்து நம்ம தனியா எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபேனுக்கு கீழே வந்து ஆற விட்டுருங்க. சரிங்களா? பாருங்க, ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா 3 நிமிஷம் நீங்க சுடு தண்ணியில போட்டு எடுத்தாலே போதும். பாருங்க, நான் பாத்திரத்துல வந்து எடுக்கிறேன். தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிடுங்க. சரிங்களா? நல்லா வடிகட்டிட்டு உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல. இப்ப நம்ம இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்க்க போறோம். கரெக்டா அளந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியா வேணும் அப்படின்னா நீங்க வந்து 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்ப இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. இப்ப டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் வந்து வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டீஸ்பூன் சின்னதா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி சின்னதா இருந்துச்சுன்னா டீஸ்பூன். டேபிள் ஸ்பூன் அப்படின்னா இந்த மாதிரி பெருசா இருக்கும். பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த ஸ்பூனோட அளவு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அதிகமா வந்து குவான்டிட்டி எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து டேபிள் ஸ்பூன், இது டீஸ்பூன். இப்போ நம்ம டீஸ்பூன்ல தான் அளக்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துட்டோம். இது கூட வந்து கரெக்டா அளந்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போறோம். இந்த அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் வந்து நம்ம சேர்த்துருக்கிற பொடி எல்லாமே வந்து உருளைக்கிழங்குல வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சோள மாவு இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. கரெக்டா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு சேர்க்கறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து கடலை மாவு கூட வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்க போறோம். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ரெட் ஃபுட் கலர் கூட வந்து லைட்டா சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்காமலே தான் செய்யறேன். லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி தெளிச்சு வந்து கலந்து விட்டுக்கோங்க. சரிங்களா? நான் வந்து எலும்புச்சம்பள சாறு வந்து சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து எலுமிச்சம்பழ சாறு வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. புளிப்பு வேணும் அப்படின்னா. சரிங்களா? காரசரமா வேணும் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து மசாலாவை அந்த அரிசி மாவு எல்லாத்துக்கூடயும் வந்து நல்லா கோட்டிங் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சிருங்க. நான் வந்து ரெட் கலரா வரணும் அப்படின்றதுக்காக
நான் இந்த ஃப்ரை மசாலா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்கன் 65 ஃப்ரை மசாலா. இது வந்து நம்ம ஊரில் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் கலர் வரணும் அப்படின்னா ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் சேர்க்காமலும் வந்து செய்யலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வந்து ஊற போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் ஊற போட்டாச்சு. ஊற போட்டதுக்கு அப்புறமேட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். கையில் வந்து சுடாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? மெதுவாக ஒன்றா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றதுக்காக 2 தடவை வந்து அவங்க எண்ணெயில் பொரிச்சு எடுப்பாங்க இல்லையா? அதே மெத்தட் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு தடவையே நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூடாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம ஓரளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்குலையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சத்தம் வருதுன்னு. பாத்தீங்களா? இப்ப அடுத்த ட்ரிப்லையும் நான் வந்து இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துறேன். பாருங்க, பார்க்கறதுக்கே வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. பார்க்க எவ்வளோ சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். பாருங்க, நான் பிளேட்ல எடுத்து காட்டுறேன். நல்லா வந்து எண்ணெயை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க, சரிங்களா? நல்லா எடுத்துருங்க வடிகட்டி. இப்போ நம்ம லாஸ்ட் ட்ரிப்பையும் வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம். லாஸ்டா இந்த மாதிரி எடுத்துடலாம். ஒரு தடவை எண்ணெயில போட்டு எடுத்துருங்க, சரிங்களா? வறுத்து எடுத்துட்டு ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் நம்ம இதை எண்ணெயில வந்து போட போறோம். போட்டு கேஸை வந்து ஃபுல்லாக்கிடுங்க. ஃபுல்லாக்கிட்டு ஒரு தடவை எண்ணெயில போட்டு எடுக்கணும். அப்பதான் வந்து நல்லா கிறிஸ்பியா வரும், சரிங்களா? எல்லா பக்கமும் வறுத்து வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பெரிய நீளமான ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சரிங்களா? நீளமான கரண்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் எண்ணெயில வந்து கை சூடாம இருக்கும். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஐடியா வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஒரு தடவை இப்படி எண்ணெயை வந்து இப்படி திருப்பி விட்டுட்டே வந்தீங்க, சுற்றி விட்டுட்டே வந்தீங்கன்னா எல்லா பக்கமுமே வந்து இந்த ஆலு 65 வந்து ஃப்ரை ஆயிடும். நாலா பக்கமும் பார்க்கறதுக்கு நல்லா செவந்து வந்துடும். எவ்வளோ கிறிஸ்பியா வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்ப லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஒரு 2 பச்சை மிளகாய் நடுல வந்து கீறி விட்டு சேர்த்துக்கோங்க, சரிங்களா? இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்துட்டு ஃபைனலா உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்ல எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு பாருங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.